ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டோமோ அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரொபோசிஷனல் கால்குலஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் பார்த்துடலாம். ப்ரொபோசிஷன்னா என்னென்னு. எ ப்ரொபோசிஷன் இஸ் எ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் விச் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பட் நாட் போத். அதாவது ப்ரொபோசிஷனுங்கிறது ஒரு நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அது வந்து எப்படி இருக்கலாம்னா, ஒன்று ட்ரூவாக இருக்கலாம், அந்த கண்டிஷன் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கலாம். அட் த சேம் டைம் ரெண்டுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், சென்னை இஸ் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ இது ப்ரொபோசிஷன்னு சொல்லிடலாம். இந்த கண்டிஷன் நமக்கு வந்து தெரியுது, தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னைங்கிறனால ட்ரூன்னு சொல்லிடலாம். அடுத்த இது பாருங்கள், டெல்லி இஸ் இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் டெல்லி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஆனால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கனால ப்ரொபோசிஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்தது, டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ். இது வந்து இன்ட்ராகேட்டிவில் இருக்குது. நாட் அ ஸ்டேட்மெண்ட். ஒபே ஆர்டர்ஸ்னால் அது கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது, அதனால இது நாட் அ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிடுறோம். அடுத்தது, அட்டாமிக் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பாருங்கள் டெஃபினேஷன். இது வந்து ப்ரைமரி ஸ்டேட்மெண்ட் இல்லைனா ப்ரிமிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்க முடியாது. இடையில வந்துட்டு கனெக்டிவ் வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அண்ட் ஆர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்க மாட்டோம். அந்த சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரோசஸ் ஆர் ரெட், ராமா இஸ் ஏ பாய். எந்த ஒரு நம்ம கனெக்டிவ் வேர்ட்ஸுமே இதில் யூஸ் பண்ணலை நம்ம. அடுத்தது, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன்ஸ். இப்போ வந்து ஒன் ஆர் மோர் ப்ரொபோசிஷன் வந்து இடையில வந்து என்னென்னா கனெக்டிவ் வேர்ட்ஸோடு வந்து கனெக்டாக இருந்ததுன்னா, ரெண்டு சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணி காமிக்கிறதுக்கு இடையில கனெக்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ராமா இஸ் ஏ பாய், அது ஒரு தனி சென்டென்ஸு. அண்ட் சீதா இஸ் ஏ கேர்ளுங்கிறது ஒரு தனி சென்டென்ஸு. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணி காமிக்கிறதுக்கு அண்டுங்கிற ஒரு கனெக்டிவ் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ராமா இஸ் ஏ பாய் அண்ட் சீதா இஸ் ஏ கேர்ள். அடுத்தது, பேசிக் கனெக்டிவ்ஸ் நிறையா இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். கன்ஜக்ஷன், டிஸ்ஜங்ஷன், நெகேஷன் ஆர் டேனியல், இம்ப்ளிகேஷன் ஆர் கண்டிஷனல், பை கண்டிஷனல், எக்ஸ்க்ளூசிவ். நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். கன்ஜக்ஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். ட்ரூத் டேபிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கியூங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் நம்ம கன்ஜக்ஷன் பார்க்கலாம். பி ஸ்டேட்மெண்ட்டும் கியூ ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பி அண்ட் கியூங்கிற ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரூவாக தான் இருக்கும். அதர்வைஸ் என்னவாக இருக்குன்னா ஃபால்ஸாக இருக்கும். அடுத்தது, டிஸ்ஜங்ஷன்னா என்னென்னு பாருங்கள். பிங்கிற ஸ்டேட்மெண்ட், கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸாக இருந்ததுன்னா வரக்கூடிய ஆன்சர் நமக்கு ஃபால்ஸாக இருக்கும். அதர்வைஸ் வந்து ட்ரூவாக இருக்கும். அடுத்தது, நெகேஷன்னா என்னன்னு பாருங்கள். நெகேஷன்னா ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு நம்ம நெகேஷன் எடுத்தோன்னா எப்படி எடுப்போம்? இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபால்ஸாக மாற்றுவோம், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாற்றுவோம். அது கூட நாட் சேர்த்து எழுதுறது தான் நெகேஷனுங்கிறது. அடுத்தது, இம்ப்ளிகேஷன் ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு கண்டிஷன் இருக்குது, பி அண்ட் கியூங்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாகவும் கியூங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாகவும் இருந்ததுன்னா பி இம்ப்ளைஸ் கியூ என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ஃபால்ஸாக தான் இருக்கும். அதர்வைஸ் ட்ரூவாக இருக்கும். அடுத்தது, பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அது பாருங்கள், ரெண்டு கண்டிஷனும் சேமாக இருந்ததுன்னா, அதாவது சேம் மீன்ஸ் பி கியூ வந்து ட்ரூவாகவும் அதே மாதிரி பி அண்ட் கியூ வந்து ஃபால்ஸாகவும் இருந்ததுன்னா, ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப்பில் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரூவாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஃபால்ஸாக இருக்கும். ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ மாதிரி இருந்ததுன்னா ஃபால்ஸாக இருக்கும். அடுத்தது, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பி அண்ட் கியூங்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா பி வந்து ட்ரூவாகவும் கியூ வந்து ஃபால்ஸாகவும், பி வந்து ஃபால்ஸாகவும் கியூ ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாகவும் இருந்துச்சுன்னா எக்ஸ்க்ளூசிவில் வந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ட்ரூவாக இருக்கும். சேமாக இருந்ததுன்னா ஃபால்ஸாக இருக்கும். அப்படியே பை கண்டிஷனலுக்கு ஆப்போசிட் தான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடிய நாட்களில் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் ஆகும். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் நித்யஸ்ரீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.